ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம் மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளியரா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 people OPQRSTUVWXY and Z. ஸோ இந்த 12 people வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா are seated on the parallel rows such a way that OPSUVZ are seated on the row 1 and other persons are seated on the row 2 but not necessarily in the same order னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது கண்டிப்பாக எனக்கு என்ன தெரியும், ஸோ ஒரு ரோக்கு டோட்டலாக 6 பீப்புளை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு இதில் 1 2 3 4 5 and 6, அதே மாதிரி இங்கே வந்து 1 2 3 4 5 and 6. ஸோ இதில் எனக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா O P S U V and Z. ஸோ இந்த 6 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாமே எங்கே இருக்காங்க, இந்த ரோவில் இருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q வருவாங்க, R வருவாங்க, அதே மாதிரி T, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா W, Y, ஸோ யாரை மிஸ் பண்ணியிருக்கோம், X, ஸோ W, X, அதுக்கப்புறம் Y. ஸோ இந்த 6 பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோ 2ல வந்து உட்காந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து எனக்கு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் பீப்புள் ஆர் ஃபேஸிங் நார்த் அண்ட் சம் பீப்புள் ஆர் ஃபேஸிங் சவுத் இன் போத் த ரோஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் எனக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ஒரு ரோ, அதாவது ரோ 1ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாரும் சவுத் டைரக்ஷன் பார்த்துருந்தாங்க, அதே மாதிரி ரோ 2ல இருக்கவங்க எல்லாரும் நார்த் டைரக்ஷன் ஃபேஸிங்கில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 ரோஸ்லையுமே எப்படி இருக்காங்கன்னா நார்த் சவுத் ஃபேஸ் பண்ணுறவங்க கம்பைன்ட் ஆகி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? ரைட். ஸோ நம்ம பிளேஸ்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா O sits second to the left of S who is not facing north அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ O வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் S who is not facing north direction. ஸோ அப்போ சவுத் டைரக்ஷன் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட லெஃப்ட் சைடில் செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்க, O வந்து இருக்காங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துருவேன். ஸோ அப்போ அவங்களோட லெஃப்ட் அப்படிங்கும்போது இந்த சைடு தான் வரும். ஸோ அப்போ 1 2 இந்த இடத்துல யார் வருவாங்கன்னா O வருவாங்க. ஸோ அவங்களோட ஃபேஸிங் டைரக்ஷன் எதுன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா P sits immediate right of S அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ P வந்து எஸ்ஸோட இமீடியட் ரைட்டில், அப்போ கண்டிப்பாக எங்கே வந்திருப்பாங்க, எஸ் இங்கே தான் வந்திருப்பாங்க. P வந்து இந்த இடத்துல தான் இருப்பாங்க. கிளியரா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க P sits straight to T facing opposite direction to each other அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோட ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா T வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபேஸிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இவர் வந்து நார்த் ஃபேஸிங்காக இருந்தாருன்னா இவர் சவுத் ஃபேஸிங்காக இருப்பாங்க, அதே இவங்க நார்த் ஃபேஸிங்காக இருந்தாங்கன்னா அவங்க வந்து சவுத் ஃபேஸிங்காக இருப்பாங்க. கிளியரா? ரைட். ஸோ அப்போ எனக்கு அதுலேயும் 2 பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கடுத்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா V sits second to the right of P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ V வந்து Pயோட செகண்ட் ரைட்டில். ஸோ அப்போது நார்த் ஃபேஸிங்காக இருக்கும்போது எனக்கு எங்கே வருவாங்க, V வந்து இந்த இடத்துல வருவாங்க. கிளியரா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா O and R faces each other அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஓவும் ஆரும் வந்து ஃபேஸிங் ஈச் அதர். ஸோ அப்போ O ஆல்ரெடி நம்ம இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக R எங்கே தான் வருவாங்க, இந்த இடத்துல தான் R வருவாங்க. கிளியர்? ரைட். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா Y sits second to the left of R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இங்கே வந்து எனக்கு எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது நான் சவுத் ஃபேஸிங் போட்டேன்னா லெஃப்ட்டுங்கும் போது இந்த பக்கம் வரும். ஸோ கண்டிப்பாக என்ன ஆகாது, செகண்ட் லெஃப்ட்டில் ஆரோட செகண்ட் லெஃப்ட்டில் ஒய் போட முடியாது. ஸோ அப்போ நார்த் ஃபேஸிங்காக இருந்தாங்கன்னா தான் லெஃப்ட்டுங்கும் போது இந்த டைரக்ஷன் வரும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒய் வந்து வருவாங்க. கிளியர்? எஸ். ஸோ அதுக்கு அடுத்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 persons sit between Q and X அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது Qவும் சரி எக்ஸும் சரி இந்த ரோல தான் வருவாங்க. ஸோ அப்போ அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் 2 persons இருக்காங்க அப்படின்னாங்கன்னா, ஸோ நான் இப்போ இந்த இடத்துல Q பிளேஸ் பண்ணேன்னா 2 persons வச்சு எக்ஸ் போட முடியாது. ஸோ அப்போ கண்டிப்பாக Q நான் இங்கே பிளேஸ் பண்ணணும், எக்ஸ் வந்து இந்த பக்கம் வருவாங்க. கிளியரா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க W and U are seated at corners and facing opposite direction to each other அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது Wவும் சரி Uவும் சரி ஏதோ ஒரு கார்னர்ஸில் வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க.
ஸோ அப்போ டபிள்யூங்கிறது எனக்கு இந்த ரோவில் வரக்கூடியவர் அண்டு யூ அப்படிங்கிறவங்க இந்த ரோவில் வரக்கூடியவங்க. ஸோ ஆல்ரெடி இந்த 2 ரோ எனக்கு இந்த 2 எக்ஸ்ட்ரீம் எண்டு வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறனால கண்டிப்பாக நான் இந்த இடத்துல தான் போட முடியும். ஸோ இங்கே வந்து எனக்கு யூ வருவாங்க அண்ட் இந்த இடத்துல எனக்கு டபிள்யூ வருவாங்க. ஸோ அப்போ இவங்களோட டைரக்ஷன் ஃபேஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு 2 பாசிபிலிட்டியில் இதில் ஒன்று இவங்க நார்த்தும் இவங்க சவுத்தும் போடலாம். இன்னொரு பாசிபிலிட்டி போடும்போது அப்படியே மாற்றி போட்டுக்கலாம். கிளியரா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெய்தர் கியூ நார் எக்ஸ் இஸ் சிட் அட் தி எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ. எஸ். ஸோ கியூவும் சரி எக்ஸும் சரி எக்ஸ்ட்ரீம் எண்டில் வரமாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி தான் நமக்கு இருக்காங்க. கிளியரா? ரைட். ஸோ அதுக்கடுத்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா Z and U are facing same direction as Q and X அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது நான் Z2 U வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா Qவும் Xும் என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ அதே டைரக்ஷன் தான் அவங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஸோ அப்போது இன்னைக்கு நான் பேலன்ஸ் வந்து Z மட்டும்தான் நான் போட முடியும். ஸோ அப்போ Z2 Uவும் சொல்லியிருக்காங்களா? ஸோ ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும்னா U வந்து நார்த் ஃபேஸிங் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ கண்டிப்பாக இவரும் நார்த் ஃபேஸிங். அப்போ கியூவும் எக்ஸும் எப்படி தான் வருவாங்க? சேம் நார்த் ஃபேஸிங்கில் தான் வருவாங்க. எஸ். ரைட். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி இஸ் ஃபேஸிங் தி சேம் டைரக்ஷன் ஆஸ் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆர் வந்து நமக்கு நார்த் ஃபேஸிங் தெரியும். ஸோ அப்போ கண்டிப்பாக வியும் எப்படி தான் வருவாங்க? சேம் நார்த் ஃபேஸிங்கில் தான் வருவாங்க. ரைட்டா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க கியூ இஸ் நாட் தி நெய்பர் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ். கியூ வந்து ஆரோட நெய்பராக இல்லை. அடுத்து நாட் மோர் தேன் 5 persons ஃபேஸிங் சவுத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு என்னன்னா மேக்ஸிமமே எனக்கு எத்தனை தான் இருக்கணும்? ஃபேஸிங் சவுத்தில் வந்து 5 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 1 2 3. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்க்கு நம்ம எதுவுமே போடலை, அதே மாதிரி ஓக்கும் நம்ம வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ கண்டிப்பாக எங்கே தான் வருவாங்க? இவங்க 2 பேருமே சவுத் ஃபேஸிங்காக தான் இருப்பாங்க. கிளியரா? ஸோ அப்போ டோட்டலாக எனக்கு 1 2 3 4 அண்டு 5 persons மேக்ஸிமம் நமக்கு 5 persons வரைக்கும் தான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சவுத் ஃபேஸிங் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக சவுத் ஃபேஸிங் எடுக்கும்போது 5 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நார்த் ஃபேஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வராங்க? ஸோ 1 2 3 4 5 6 அண்டு 7. ஸோ டோட்டலாக 7 persons வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரைட். ஸோ நம்ம பிளேஸ்மெண்ட்டை அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. டேரெக்டாக எங்கே போயிடலாம்? கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் சால்வ் பண்ண போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா if U is related to P and S is related to Z in same way Y is related with அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா U வந்து யாருக்கு ரிலேட் பண்ணுறாங்க? Pக்கு ரிலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஸை வந்து ஜெட்டுக்கு ரிலேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து U வந்து இங்கே ரிலேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி எஸ்ஸை வந்து இங்கே ரிலேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒய்யை வந்து யாரு கூட ரிலேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக எனக்கு ஒய் வந்து யார் கூட ரிலேட் ஆவார்? எஸ். ஸோ இங்கே வந்து இவங்க 2 பேரும் நார்த் ஃபேஸிங். ஸோ இவங்களோட ரைட்டில் இருக்கவங்கள ரிலேட் பண்ணாங்க, அதே மாதிரி இவங்க சவுத் ஃபேஸிங்னால இவங்களோட ரைட்டில் இருக்கவங்கள ரிலேட் பண்ணாங்க. அப்போ இங்கே எனக்கு ஒய்யும் சவுத் ஃபேஸிங். ஸோ அப்போ இவங்களோட ரைட் டைரக்ஷனும் இந்த பக்கம் வரும். ஸோ அப்போது கியூ கூட தான் வந்து அவங்கள ரிலேட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ஆன்சராக இருக்கும். எஸ், அதுதான் கரெக்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் அமாங் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆட் ஒன் அவுட் அப்படிங்கும்போது இப்போ எனக்கு யூ ஜெட் ஒய் எக்ஸ் ஆர். ஸோ இந்த 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த இதில் வந்து 4 பேர் எனக்கு என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக ஏதோ ஒரு வகையில் குரூப் ஆகிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருந்தால் தான் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ எனக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு டைரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ஃபேக்டாக இருக்குது. அப்படிங்கிறனால கண்டிப்பாக என்னவா இருக்கும்? ஒன்று இந்த 5 பேர்த்தில் 4 பேர் வந்து நார்த் ஃபேஸிங்காக இருக்கலாம், இல்லைனா 4 பேர் சவுத் ஃபேஸிங்காக இருக்கலாம். கிளியரா? ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு யூ பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஃபேஸிங்கில் வந்தாங்க, அதே மாதிரி ஜெட்டும் நார்த் ஃபேஸிங், எக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஃபேஸிங், சேம் ஆரும் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஃபேஸிங். ஸோ அப்போ 4 பேர் நார்த் ஃபேஸிங் அப்படிங்கும்போது ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த ஒய் மட்டும்தான் எனக்கு என்னவா இருக்கும்? சவுத் ஃபேஸிங்காக இருக்காங்க. ஸோ அப்போ அதுதான் வந்து எனக்கு ஆட் ஒன் அவுட்டாக இருக்கும். கிளியர்? ஸோ அதுதான் கரெக்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஃபாலோயிங் பர்சன்ஸ் பொசிஷன் இன் தி ரோஸ் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே வந்து எனக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பேர்த்துக்கும் அவங்களோட கரஸ்பாண்டிங் ரோ வச்சு எனக்கு அந்த கொஸ்டின்கான ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்?
ரைட். ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவோட இமீடியட் ரைட்டில் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓ எனக்கு அந்த ரோவோட எக்ஸ்ட்ரீம் எண்டில் சவுத் ஃபேஸிங்கில் இருக்காங்க. இமீடியட் ரைட்டுங்கும் போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பர்சன். ஸோ இந்த இடத்துல யார் இருந்தாங்கன்னா வி இருந்தாங்க. கிளியரா? ஸோ அப்போது எனக்கு எந்த ஆப்ஷன்லலாம் வி இருக்கோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்க நான் எலிமினேட் பண்ணிவிடுவேன். ஸோ அப்போ எனக்கு ஆப்ஷன் ஏபிசி மூணுலேயுமே எனக்கு வி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போது ஆப்ஷன் டி எலிமினேட்டட். கிளியர்? ரைட். ஸோ அப்போ cannot be determined அப்படிங்கிறது நமக்கு வரலாம், வராமலும் இருக்கலாம். அடுத்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா who sits third to the right of Q அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு Q வந்து செகண்ட் ரோவில் இருந்தாங்க, செகண்ட் ரோவில் இந்த இடத்துல இருந்தாங்க. ஸோ ரைட் அப்படிங்கும்போது எனக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த சைடு தான் வருவாங்க. ஸோ அப்போது தேர்ட் டு த ரைட். ஸோ அப்போ 1 2 and 3. ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் பொசிஷன். அப்போது தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஸோ இந்த இடத்துல தான் இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு யார் இருக்காங்க? ஸோ தேர்ட் டு த ரைட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எக்ஸ் தான் வந்து இருக்காங்க. கிளியரா? ஸோ அப்போ இந்த இடத்துல அதாவது கியூவோட தேர்ட் ரைட்டில் எக்ஸ் தான் இருக்காங்க. கிளியரா? ஸோ அப்போ ஒரு ஆன்சர் எனக்கு வி அண்ட் அனதர் ஆன்சர் எக்ஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். கிளியர்? ஸோ அதான் கரெக்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் விச் டைரக்ஷன் நெய்பர் ஆஃப் எஸ் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது எஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நெய்பர்ஸ், ஸோ இந்த ரெண்டு சைடு இருக்கக்கூடிய பர்சன்ஸும் வந்து என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிளியரா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட நெய்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரெண்டு பேருமே இந்த பக்கம் யார் இருந்தாங்க? இந்த பக்கம் வந்து பி இருக்காங்க, அதே மாதிரி இந்த பக்கத்தில் வந்து யார் இருந்தாங்கன்னா வி இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே நார்த் ஃபேஸிங். ஸோ போத் த பர்சன்ஸ் ஃபேஸஸ் நார்த் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். கிளியர்? ஸோ அதான் வந்து கரெக்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன்ஸ் ஃபேஸிங் சவுத் இன் ரோ 1 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ரோ 1ல யாரெல்லாம் சவுத் ஃபேஸிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக இருந்த ஓ அவங்களும் வந்து சவுத் ஃபேஸிங்கில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது வி வந்து நார்த் ஃபேஸிங், அதுக்கு அடுத்து ஒரு பர்சன் எஸ் வந்தாங்க. ஸோ அவங்க ஒரு சவுத் ஃபேஸிங். கிளியர்? ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோ 1ல வந்து எனக்கு ரெண்டு பேர் தான் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருந்தாங்க. ஸோ அந்த ரெண்டு பேர் யார் யாருன்னா எஸ் அண்ட் ஓ. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ஆன்சர். கிளியர்? ஸோ அதுதான் கரெக்டாகவும் இருக்குது.